அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு வர இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் குறித்து தான். நம்மள ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும். சில பேருக்கு சரியான வயசில் திருமணம் ஆகாமல் இன்னும் வரன் தேடி அலைஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி நெடுநாட்கள் ஆகிருக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்காது. அடுத்தது நல்ல வேலை கிடச்சிருக்காது. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கும். பணம் சேரவே மாட்டேங்குது, ரொம்ப வறுமை நிலையில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர். இன்னும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காதல் கை கூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களோ அதே மாதிரி அவங்களுடைய விருப்பங்களும் வேண்டுதல்களும் பார்த்திங்கன்னா வித்தியாசமானது அப்படின்னே சொல்லலாம். எப்பேற்பட்ட விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நாளைக்கு நம்முடைய முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த மகா சங்கடகர சதுர்த்தியானது இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி வருட வருடம் வரும், இது உங்களுக்கு தெரியும். இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியில் வரும். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது அதுக்கு முந்தைய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இதை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். மேலும் இந்த ஒரு நாள் நீங்கள் விநாயகர் வழிபாடு விரதம் இருந்தோ இல்லை விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கோவிலுக்கு போயோ இல்லை வீட்டிலேயோ எளிமையான முறையிலேயாவது விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த ஆண்டு முழுக்க, அதாவது 12 சங்கடகர சதுர்த்தி விரதம் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த நாளில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சு அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இலையை வச்சு தீபம் ஏற்றணும், இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு காலையிலேயே போட்டிருந்தேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன். பார்த்து அது என்ன இலைன்னு தெரிஞ்சு வச்சுட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. அவசியம் அந்த இலையை பயன்படுத்தி தீபம் ஏற்றி பாருங்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய மாற்றத்தை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் 12ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமைங்க. எந்த அளவுக்கு நம்ம ஆடி வெள்ளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு ஆடி செவ்வாய்க்கும் கொடுக்கணும். நம்மளுடைய சேனல்லையும் தொடர்ந்து ஆடி செவ்வாய்க்கு சிறப்பான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமைகள் சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய 4வது செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் தான் நமக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்தியானது அமைஞ்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுனால இதை நம்ம அங்காரக சதுர்த்தி அப்படின்னும் சொல்லலாம், ருண விமோசன சங்கடகர சதுர்த்தி அப்படின்னும் சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்மளுடைய தீராத நோயாகட்டும், கடனாகட்டும், கஷ்டங்களாகட்டும் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம விநாயகர் வழிபாடு செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது போன வருஷம் இதே மகா சங்கடகர சதுர்த்தி அப்போது நம்மளுடைய சேனலில் சொல்லியிருந்த பரிகாரம் தாங்க. அந்த முறை செஞ்ச நிறைய பேர்த்துக்கு 11 நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிருந்ததா என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோலையும் காட்டியிருந்தேன். இப்போ அதே பரிகாரத்தை தான் நம்ம இந்த முறையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த முறை நமக்கு நிறைய சகோதர சகோதரிகள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதே சொல்கிறேன். எல்லோரும் இதை செஞ்சு பலனடையுங்க. இப்போ நாளைய நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாளை காலை 10:36 அப்படிங்கும்போது இந்த திதியானது தொடங்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 8:38 வரைக்கும் இருக்குது. தேய்பிறை சதுர்த்தியான இந்த சங்கடகர சதுர்த்தியை என்றைக்குமே நம்ம மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். இப்போ வீட்டில் விநாயகர் பெருமானுடைய விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களால் முடிஞ்ச பொருட்களால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது நல்லது. இல்லைன்னா சுத்தமான தண்ணீர் கொண்டாவது நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. அடுத்து சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும் விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளருக்கம் பூக்கள் சொல்லலாம். அதே போல் அருகம்புல்லை சொல்லலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாலை மாதிரி கட்டியோ இல்லை சும்மாவாவது விநாயகர் பெருமான் விக்கிரகத்துக்கு வச்சுருங்க. படம் வச்சுருக்கிறவங்க படத்தை நீங்கள் அப்படியே பன்னீர் தொட்டோ அல்லது தண்ணீர் தொட்டோ தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. நாளைய நாளில் பூஜை அறையில் விநாயகர் பெருமானுக்குன்னு நீங்கள் தனியாக தீபம் ஏற்றுவது
ஏற்றுவது நல்லது. ஏற்கனவே அந்த இலையில் ஒரு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தீபத்தை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கும் வந்து ஏற்றி வைப்பதன் மூலமாக இன்னும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மாலை நேரத்தில் தான் செய்யணும். மாலை ஒரு 5 மணிக்கு மேலே தொடங்குனீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா சாயந்தரம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது கொழுக்கட்டை செய்யலாம், இல்லைன்னா அவல் சக்கரை கலந்து வைக்கலாம், அல்லது வந்து ஏதாவது பச்சைப்பயிறு சுண்டலோ இல்லை கொண்டக்கடலை சுண்டலோ இந்த மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இல்லைன்னா பேரிச்சம்பளம், உலர் திராட்சை, பால் இந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஒன்று நிவேதனமாக வச்சுக்கலாம். இப்படி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரே ₹1 நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ₹1 மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது. இந்த ₹1 பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு விநாயகர் பெருமான் முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு 11 நாட்களுக்குள்ளே நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த காசை கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கையை மடி மேலே வச்சுக்கோங்க, தொப்புள் கிட்ட வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது உங்களுக்கு இந்த 11 நாட்களுக்குள்ளே வேலை கிடைக்கணுமா, இல்லை வந்து வீடு தேடிட்டு இருக்கீங்க, வீடு அமையணுமா, இல்லை திருமணம் வந்து நல்ல இடத்துல வரன் அமையணுமா, குழந்தை பாக்கியத்துக்காக அலைஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுமா, இல்லை ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரணுமா, இல்லை பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு 11 நாட்களுக்குள்ளே கிடைச்சா உங்களுடைய பிரச்சனை தீந்துருமா, எதுவாக இருந்தாலும் சரி அது வந்துட்டு நடக்கணுன்ட்டு விநாயகர் பெருமானை வந்து வேண்டிக்கோங்க. கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 முறையாவது சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக. இதுதான். இதை வந்துட்டு நம்ம தாராளமாக 108 முறை கூட சொல்லலாம், இல்லைன்னா 27 முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். இந்த மாதிரி மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இந்த ₹1 இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் விநாயகர் பெருமான் பாதத்தில், அதாவது விநாயகர் பெருமான் சிலை வச்சுருந்தாலும் சரி, படம் வச்சுருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் வச்சுருங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். சரியாக 11 நாட்கள், 11 நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரும். இந்த நாளில் நமக்கு அமாவாசை திதியானதும் தொடங்குதுங்க. மேலும் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். அதனால் இந்த நாளில் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த ₹1 விநாயகர் பெருமான் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது, அது அரச மரத்தடி கோவிலாக இருந்தாலும் சரி, அந்த கோவில் உண்டியலில் சேர்த்துறது நல்லது. ஒருவேளை உங்களால் சூழ்நிலை காரணமாக அந்த நாளில் போக முடியல அப்படிங்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கோயிலுக்கு போவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு விநாயகர் பெருமான் கோவிலில் உண்டியலில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கையை வந்து முன் வச்சுருந்தீங்களோ அது கொஞ்சம் சாதாரணமான விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயம் இந்த 11 நாட்களுக்குள்ளார நடந்தே தீரும். ஒருவேளை ரொம்ப பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கண்டிப்பாக இந்த 11 நாள் இல்லைனாலும் விநாயகர் சதுர்த்தி வரத்துக்குள்ளார அதை வந்து விநாயகர் பெருமான் நிறைவேற்றி தந்துடுவார். போன முறை நான் இதை சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல வந்து ரிசல்ட் கொடுத்த ஒரு பரிகாரங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அதனால் அவசியம் எல்லோரும் புதுசாக பார்க்குறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.